visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வலைதளம், வெப்சைட். இதில் கோவில்களை பற்றிய எல்லா விவரங்களும் இருக்கும். இன்னைக்கு இந்த visittemples.com மூலியமா தமிழ்நாடு கொடைக்கானல் பக்கத்தில் இருக்கும் வில்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் உள்ள ஸ்ரீ வெற்றி வேலப்பர் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கொடைக்கானல் பக்கத்தில் இருக்கிற வில்பட்டியில் உள்ள ஸ்ரீ வெற்றி வேலப்பர் கோவிலை பற்றி எனக்கு முதல்ல எடுத்து சொன்னவர் என்னோட பேட்ச்மேட் திரு ரவீந்திரன், அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ், ரிட்டையர்டு. அவருக்கு எனது நன்றிகள் உரித்தாகுக. இந்த கோவிலை பராமரிச்சுட்டு வர திரு சுப்பிரமணி இந்த கோவிலை பற்றி எல்லா விவரங்களையும் இப்போ தெரிவிப்பார். பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில். கூன் பாண்டியன், சேர சோழ பாண்டியனுங்கிறோம்ல, கூன் பாண்டியன் கட்டின கோயில். இதுதான் மெந்தின கோயில். 3வது நூற்றாண்டில் கட்டின கோயில். 3வது நூற்றாண்டில் கட்டின அவங்க ஆரம்பத்தில் பில்குறை தான் போட்டு கொடுத்துருந்தாங்க மன்னர்கள். அந்த பில்குறை எடுத்துக்கிட்டே கிராம மக்கள் கோவரம் அது இதுன்னு இப்போ கிராம மக்கள் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஐதியம். அதே நேரத்தில் நமக்கிரகம் இருக்குது. 9 நமக்கிரகத்துக்கு பதில் 9 பீடக்கல்லை வச்சுட்டாங்க. கோயிலை சுற்றினா எல்லாம் சமம் பண்ணி பீடக்கல்லை வச்சு விட்டாங்க. கோயிலை 6ஆ படைச்சு, இடுமங்கோயிலில் 7ஆ படைச்சு 8, 9வது பீடக்கல்ல நின்று அவரை பார்க்குற மாதிரி 9 பீடக்கல்லை வச்சு விட்டுருக்காங்க. இது ஒரு ஐதியம். இங்கே ஒரு பேர் இடுமன் கோயில் இருக்கு, அது அவங்க கட்டினது. இடுமன் கடமன் சிவன் இருக்கு. இடுமன் கடமன்ங்கிற இடத்துல அவங்க மீன் சின்ன, அவங்க சின்ன மீன் சின்ன அடையாளம் இருக்கு. இது ஒரு அகதியம். இவருடைய இது அகதியமான இருக்கு. அர்ஜுனன் தவம் இருந்தது வில்பட்டி தான். இடி விழுந்து அர்ஜுனா பிடித்தாங்கிறோம்ல, அது எல்லாத்துக்கும் தெரியும். அர்ஜுனன் தவம் இருந்தது அந்த மலை. அந்த மலைக்கு பேர் கண்டவரை. நான் கண்டவரை சாட்டா இப்போ நம்ம கண்டவரைங்கிறோம். அவர் நான் கண்டவரை கண்டுபிடிச்சி வந்ததுனால் கண்டவரைன்னு அதுக்கு பேர். அவர் தவம் இருந்து வில்லேந்தி எரிஞ்சு விழுந்தது தான் வில்பட்டி. இதுக்கு ஐதிய வில்பட்டி. அந்த வில் விழுந்த இடம் தான் வில்பட்டி. இது வில்பட்டி இல்லை, வில் பூட்டி தான். இப்போ சாட்டா வில்பட்டிங்கிறான். இது ஒரு அகதி. பஞ்சபாண்டவர்கள் மாறுவேஷம் போட்டு காட்டு வழி குடியிருந்ததும் வில்பட்டி தான். வில்பட்டி அந்த அந்த அங்கதான் இருக்காங்க. அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு, பேத்துப்பாறைன்னு சொல்லி 6 இடத்துல காட்டு வெளி இருந்திருக்காங்க. அதில் ஒவ்வொரு கல்லுகளை கட்டி மழைக்கும் தண்ணிக்கும் காற்றுக்கும் பனிக்கும் அண்டாமல் அவங்க 6 பேரும் காலம் தள்ளினது ஒரு இடத்த பார்க்கலாம். கொடைக்கானல் டு பெருமாமலை பழனி தூக்கு கீழே 2 கிலோமீட்டர் தூள் பேத்துப்பாறை. அந்த பேத்துப்பாறை பேத்துப்பாறைன்னு எதுக்கு வச்சாங்கன்னா, இப்போ அந்த ஊரை சுற்றி வீடானதுனால் அது பேத்துப்பாறைன்னு வச்சிருக்காங்க. அந்த ஒரு இடத்த நம்ம பார்க்கலாம். இது இங்கே ஒரு அதிகமான ஊர்கள். தைப்பூசத்தன்னைக்கு பழனி ஆண்டவனுக்கு கல்யாணம் நாளுங்கிறான். எல்லாத்துக்கும் கேள்விப்பட்டிருக்கான். தைப்பூசத்தன்னைக்கு தான் பழனி ஆண்டவனுக்கு கல்யாணம் நாள். இவர் அளப்புக்கு விடுறாரு, உன் கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கலை, எனக்கு தலைவலி அப்படின்னு சொல்லி வெளியேறி வந்துடுறாரு. அப்படி நடந்தே வர சொல்ல ஆதிவாசி வீட்டு பக்கத்தில் வீடு குடியிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு காட்டுக்குள்ளே ரெஸ்ட் இருக்காரு. அவர் விபூதி பைய மரவிதியாக விட்டுட்டு வந்துடுறாரு. இப்பவும் அது மண்வெட்டியில் வெட்ட விபூதியாத்த வரும். அந்த துண்ணூரத்தை நாங்கள் எடுத்து இப்போ போட்டுக்கிட்டு இருப்போம், ஓய்வுப்படுத்திக்கிட்டு இருப்போம். இப்போத்தே வாசனைகள் அது இதுன்னு இப்போ பண்ணுறாங்கன்றதில்ல. அதுக்கு பேர் துண்ணூத்து குழின்னு எங்கள் பேர். அதே நேரத்தில் நடந்தே வராரு. காப்பளப்பாறைன்னு ஒரு பாறை இருக்குது. அவர் வந்து நின்று கால் வச்சு பின்னாடி நாகம்மா வந்தாச்சு தடி ஊனி நின்னதெல்லாம் இருக்குது. அது சில இப்போ மாடுகள் அது மேய்ச்சி கொஞ்சம் தேய்மானமாக இருக்குது. அதே நேரத்தில் அதுவும் செட் ஆகலை. நேராக பழனாவட்டிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல ஒரு ராத்திரி ரெஸ்ட் இருக்கார். அங்கேருந்து பார்த்தா பழனி தெரியும். சங்கு சேகண்டி கல்யாணத்துக்கு மேலதாளங்கள் கேட்குதே, அதுவும் இந்த சத்தம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி இங்கே இறங்கினவர். அவருக்கு கல்யாண நாள், பழனியாண்டவனுக்கு கல்யாண நாள், இவருக்கு தலைவலி நாள். கிராம மக்கள் தப்பு தாளத்தோடு வந்து அந்த தலைவலின்னு சொன்னாருங்களேன், அதை எடுத்து
கடுகும் பூண்டு அரைச்சி புரோட்டா மாதிரி வச்சு அதுக்கு மாற்றுக்கண்டு வந்து கொப்பேரை வச்சு பூ சுற்றி கிராம மக்கள் டைம் பார்த்து நாங்கள் ஒரு ராத்திரிக்கு ஏற்றி கொத்திடுவோம். அந்த காலையில் நான் தான் இருப்பேன். பொழுதடிக்கிறதுக்குள்ளே அதை எடுத்து விட்டுருவோம். அந்த பிரசாதம் சில உடம்பு சில நோய்கள் இருக்கலாம், அதிகமாக சாப்பிடுவாங்க. விடாமர்ச்சியாக ஒருத்தலை மண்டை வலி இருக்குது, அது பாவம் கொடுப்பாங்க. வெற்றி வேலைப்பா இல்லை நீ பார்த்துக்கன்னு சொல்லி கொடுத்து விட்ருவோம். பிரசாதமாக கொடுத்துருவான். இன்னொரு அகதி இருக்கு, யூடியூப்பில் போட்டதே நான் தான். அப்போ ஒரு ஆள் என்னை கேட்டார், கனவுல வருவாரான்னு கேட்க. இந்த கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு 5 நிமிஷம் நில்லு, நான் உள்ளே போயிட்டு வந்து அதுக்கு பதில் சொல்கிறேன்னு. போய் வெற்றி வேலைப்பா கேள்விக்குறி வந்துருச்சு, என்ன சொல்கிறேன்னு. சரி, எனக்கு ஒரு அறிகுறி தெரிஞ்சு போ வருவாருன்னு சொல்லி நெத்தியில் துண்ணூரை போட்டு விட்டேன். உடனே போயிட்டாரு. இது 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் ஆச்சு. போனதில் ஆத்தாங்கரையில் பொங்கல் வச்சு மழை ஓவரம் அங்கே போயிட்டு பிள்ளை குட்டிலாம் நனைஞ்சு வந்து இருந்து இங்கே வந்து நெருப்பை போட்டு காய்ச்சி இப்போ மாதத்துக்கு ஒருக்கா வந்துக்கிட்டு இருக்காரு. இது ஒரு அகதியம். இப்போ ஒரு படம் ஓடுது, வெற்றி வேலைப்பர்னு படம் போட்டாச்சு. ஆமாம், போட்டாச்சு. அவருக்கும் கனவுல சொல்லிட்டு வெற்றி வேலைப்பர்னு படம் எடுத்திருக்கு. படம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒன்று கீழே திருப்பூர்ல இருந்த ஒரு ஆள் வேலை செஞ்சு வீட்டில் வச்சிருந்துருக்காரு. ஏன்டா என்னுடைய வேலை நீ அங்கே வச்சிருக்க, எதை கொடுக்குற ஸ்தானத்தில் வந்து வச்சிடறானா. அவங்களும் இதை 1.5 மாதம் ஆச்சு ஒரு வேலை அடித்து வச்சு அவங்களும் இந்த நேற்று என்ன செலுத்திட்டு போயிருக்காங்க. சுருக்கமாக சொல்கிறேன், வர்றாங்க. நான் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா 1 மணி நேரம் ஆகும். நம்ம கிட்டன்னு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கு. நம்ம இதயத்துல ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில ஒரே நம்பிக்கை வந்தால் வான்னா வருவார். மனிதனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கையை கடைப்பிடிச்சவங்களுக்கு எந்த கோயில் போனாலும் சரி ஒரு நம்பிக்கையோட போனா எல்லாமே நடக்கும். இதுதான் இந்த ஊர் அபிவிருத்தி. சரிங்களா? இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதுலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். அது இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.